வெல்கம் டு ஆர்எஸ் ஹெல்தி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க சூடம், அதாவது கற்பூரம் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஒரு 10 டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். யாராவது என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இது மாதிரி கற்பூரம் நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, இதை நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. முழுமையாக பாருங்கள். எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி கற்பூரம் நம்ம வாங்கிட்டு வந்ததுமே ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வைக்கணும். இது மாதிரி போட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுற மிளகு இருக்கு இல்லையா, அதை நம்ம இது மாதிரி போட்டு வைக்கும்போது என்ன ஆகுனா, கற்பூரம் வந்து நம்ம திறந்து வச்சாலோ வெளியில் வச்சாலுமே நமக்கு எவாப்ரேட் ஆகிடும். இது மாதிரி போட்டு வைக்கும்போது நமக்கு அந்த எவாப்ரேஷன் இல்லாமல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி நம்ம விளக்கு ஏற்றுற திரி இருக்கு இல்லையா, இது நம்ம டப்பாவில் போட்டு வச்சுருக்கும் போது இதில் கொஞ்சமாக இந்த கற்பூரத்தை நல்லா இது மாதிரி தூவி விட்டுடுங்க. இது மாதிரி தூவி விடும்போது என்ன ஆகும்னா, அந்த திரியும் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம விளக்கில் போட்டு ஏற்றும் போது நல்லாவும் பற்றிக்கும், சீக்கிரமாகவும் அது நெருப்பு நமக்கு பற்றிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வாங்குவோம். மஞ்சளோ குங்குமமோ எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம பேக்கெட்டில் இது மாதிரி எடுத்து வைக்கும்போது என்ன ஆகுனா, கொஞ்ச நாளே நமக்கு வண்டு இல்லைன்னா ஒரு மாதிரி நமக்கு பூசணம் புத்த மாதிரி ஆகிடும். இனிமேல் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த கற்பூரத்தை இந்த பேக்கெட்லேயே போட்டு நம்ம அப்படி நல்லா மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் டப்பாவில் பெரிய டப்பாவாக இருந்து போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுலேயுமே நீங்கள் கற்பூரத்தை நல்லா தூவி விட்டுக்கோங்க. மஞ்சளுமே சரி, இது மாதிரி குங்குமம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி போட்டு வைங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், நமக்கு வண்டு பூச்சி எதுவும் வராமலும் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் நான் வந்து ஒரு டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இதுலேருந்து ஒரு கற்பூரத்தை நல்லா இதை தூவி நம்ம சேர்த்துக்கலாம். கற்பூரம் பார்த்திங்கன்னா பூங்கற்பூரம், பட்டன் கற்பூரம்ன்ட்டு நிறைய கற்பூரம் வருது. உங்களுக்கு எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது மாதிரி நம்ம கையிலேயே நம்ம நல்லாவே வந்து தூவி நம்ம வந்து நசுக்கணுன்னா நல்லாவே நமக்கு பவுட்ரு மாதிரி வந்துடும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இது மாதிரி இந்த தண்ணி நல்லா வந்து கலந்துட்டு ஒரு சின்ன துணியை எடுத்துக்கோங்க. அப்படின்னு டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா அதை முக்கி நல்லா அதை பிழிஞ்சிருங்க. நல்லா பிழிஞ்சிட்டு இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் சர்க்கரை அப்படியே நாட்டு சர்க்கரை வெல்லம் ஏதாவது நம்ம வச்சுருக்க டப்பாவில் எப்போவுமே வந்து எறும்பு வந்து நமக்கு முச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம இந்த டப்பாவை நல்லா டைட்டாக மூடிட்டு மேல் பக்கத்தில் நம்ம இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி வைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்மெல்லுக்கு எறும்பு பூச்சி எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் நமக்கு வரப்போது, வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஷெல்ஃபில் கூட நீங்கள் இது மாதிரி கற்பூரத்தை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் போட்டுட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி துணியில் நல்லா அதை பிழிஞ்சிட்டு ஷெல்ஃப் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எல்லா பொருளும் வைக்கும் போது அதில் கரப்பாம்பூச்சி பல்லி எதுவுமே வராது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இதே மாதிரி கற்பூரத்தை தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பல்லி வருதோ அங்கெல்லாம் நீங்கள் நல்லா இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சாமான் கழுவுற இடத்துல கரப்பாம்பூச்சி அந்த ஜிங்கு கிட்டலாம் நமக்கு கரப்பாம்பூச்சி வரும். அங்கெல்லாம் நீங்கள் இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா எந்த வித பூச்சி வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது மாதிரி மஞ்சள், உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஷாம்பு, கற்பூரம் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம வீட்டை டெய்லியுமே நல்லா நம்ம மொழுவி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும். எந்த வித பூச்சி கொசு எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி கற்பூரம் பேக்கெட்டில் வருது பாருங்கள். இது மாதிரி பேக்கெட்டில் வர்றது சின்னது, கொஞ்சம் பெருசாகவும் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த பேக்கெட்டில் அப்படியே இருக்கும், எடுக்க வேண்டாம். சின்னதாக ஒரு ஹோல்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இது மாதிரி சின்னதாக பண்ணிக்கோங்க.
இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து புக்ஸ் வைக்கிற இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுற கபோர்டு பீரோ அதிலலாம் நீங்கள் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வைக்கும் போது அதுலேருந்து நமக்கு வாசனை நல்லா வரும். இது பார்த்திங்கன்னா நல்லா எவாப்ரேட் ஆகும்போது நம்ம வாரத்தில் ஒன்றோ இல்லைனா வந்து 2 வாரத்துக்கு ஒன்றும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். சின்னதாக ஹோல்ஸ் போடுங்க, பெருசாக போட்டுறாதீங்க. சின்னதாக போடும்போது நமக்கு அது வந்து எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும். அந்த இடத்துல எந்த வித பூச்சி எறும்பு எதுவுமே போகாது. இந்த ஸ்மெல்லுக்கு பல்லிலாம் எதுவுமே போகாதுங்க. முக்கியமாக இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் அடுக்கி வச்சுருக்கும் போது அதில் ஒரு மாதிரி பூச்சி வரும் இல்லையா, அதெல்லாம் கூட வராது. புக்ஸு அடிக்கிற இடத்துலையும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷெல்ஃபில் மளிகை சாமான்லாம் நம்ம அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா, மஞ்சத்தூள் உப்பு அதெல்லாம் நம்ம அடுக்கி வைக்கும் போது அந்த இடுக்குலையும் நம்ம வச்சுக்கலாம். இதுமாதிரி வைக்கும் போது அந்த இடத்துல கரப்பாம்பூச்சி பல்லி எதுவும் வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாதிரி பேக்கெட்டில் வரதை இதுமாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் முழுசாகவே வந்து ஓரமாக, அதாவது சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்ற பொருள் எதுவும் படாத மாதிரி நீங்கள் ஓரமாக வைக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய செகண்ட் சேனலில் குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி 2 கற்பூரம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கேன் வாங்குவோம்ல, அது மூடி தான். அதில் நான் 2 கேன் மூடி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு இதில் இந்த கற்பூரத்தை நல்லா தூவி விட்டுக்கலாம். இதுமாதிரி நல்லா இதுமாதிரி தூவி விட்டுக்கோங்க. இது மாதிரி தூவி விட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இது மாதிரி கவர் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம மேலே இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி சைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம இது மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு கீழே ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. டைட்டாக இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இது மாதிரி போட்டுட்டு நம்ம ஏதாவது சின்னதாக ஊசியோ இல்லை ஊக்கு நம்ம சேஃப்டி பின் இருக்கலாம், அதை வச்சு இது மாதிரி குத்தி விட்டுக்கலாம். இது மாதிரி குத்தி விடும் போது அந்த ஹோல்ஸ்லேருந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இது உங்கள் துணியெலாம் அடுக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அது இடுக்கில் நீங்கள் இதை நீங்கள் வைக்கலாம். இது மாதிரி வைக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அங்கேயும் நமக்கு எந்த வித பூச்சி எதுவும் வராது. எந்த வித ஈரத்தன்மையும் இல்லாமல், ஈரத்தன்மைலாம் இந்த அரிசி இழுத்துக்கோங்க. அரிசி இழுத்துட்டு நமக்கு இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பேப்பர்லேயும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ணோம்ல, அதே மாதிரி பேப்பரையும் இது மாதிரி பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இது மாதிரி வைக்கும் போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதுக்காக நம்ம கடையில் காசு கொடுத்து நம்ம ஒரு ஹேர் ஃப்ரெஷ்னர் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க கற்பூரமே நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வீட்டில் மழை காலத்தில் கொசு நமக்கு கஷ்டப்படுத்தும். அதுக்கு ஒரு டிப் பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா அதை இடிகல் வச்சு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து இது மாதிரி அகலில் நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கற்பூரத்தை நல்லா அதை தூவி விட்டுக்கோங்க. ஒரு 2 லவங்கம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திரி போட்டு நம்ம ஏற்ற போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சாயங்காலத்து ஒரு 5லேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றி வைக்கும் போது வீட்டில் எந்த வித கொசுமே வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மழை காலத்தில் நமக்கு கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. இது மாதிரி ஏற்றி வைக்கும் போது நமக்கு எந்த வித கொசு தொல்லையும் வராது. இதுக்காக நம்ம வந்து கடையில் வந்து லிக்விடு குட் நைட் அதெல்லாம் நம்ம வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுன்ற அவசியமே இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் ஒன்று ஏற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு கொசு வரும் அப்படி இருக்குதோ அங்கெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் இது மாதிரி அகல் விளக்கில் ஏற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மாதிரி பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற பாகத்தை நல்லா அதை குழி மாதிரி நல்லா அதில் இருக்கிறதா கட் பண்ணி எடுத்துருங்க. உள்ளேருந்து எடுத்துகிட்டு அதில் நான் இப்போ இந்த கடுகு கிராம்பெல்லாம் போட்டேன் இல்லையா, அது மாதிரி போட்டு நீங்கள் இது மாதிரி ஏற்றலாம். இது இன்னும் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது பனிக்காலத்தில் எல்லாருக்குமே இந்த இருமல், சளி, கைவலி, கால்வலி, குடைச்சல்லாம் வருங்க. ஏன்னா இந்த பனிக்காலத்தில் கை கால் குடைச்சல்லாம் அதிகமாக இருக்கும். இறுக்கமாக இருக்கிறதால அதிகமாக இருக்கும். அவங்களாம் வந்து இது மாதிரி அடுப்பில் தேங்காய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துண்டு நான் கற்பூரம் சேர்த்துருக்கேன். இது மாதிரி பூங்கற்பூரம்னு சொல்லுவாங்களே, இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நல்லா அது
அதில் வந்து உருகி நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இந்த ஸ்மெல் பார்த்திங்கனாலே இந்த ஸ்மெல்லுக்கே வந்து கொசுலாம் நம்ம வீட்டுக்கு வராது. இது அப்படியே நம்ம ஆற விடலாம். ஆற விடுறது ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. லைட்டாக வந்து வெதுவெதுப்பான சூடில் இருக்கும் போது நம்ம வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு கை கால் குடைச்சல் இருக்கோ, முட்டியில் இது மாதிரி கணுக்காலில் நமக்கு வீக்கமோ இல்லைனா வந்து குடைச்சலோ இருக்கும், வலி இருக்கும், அந்த இடத்துலலாம் நம்ம வந்து இந்த எண்ணெயை தடவணுன்னும் போது நல்லாவே நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருந்ததுன்னா சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி மார்பில் சளி இருக்கணும் போது இதை மார்பு பக்கத்தில் நல்லா இதை அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு நம்ம எப்படி இதை ஒத்தரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இது மாதிரி தோசை தவா வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன், சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். வச்சுட்டு ஏதோ ஒரு துணி இது மாதிரி எடுத்துக்கோங்க, காட்டன் துணி. இதை எடுத்துகிட்டு அந்த தோசை தவாவில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் நெஞ்சு பகுதியில் முதுகுலலாம் நீங்கள் ஒத்தரம் கொடுக்கும்போது அந்த சளியெலாம் நல்லா வந்து இலகி நமக்கு வந்துடும். இது பார்த்து நீங்கள் ஒத்தரம் கொடுங்க. சூடு அதிகமாக இருக்கும். சூடு பார்த்துட்டு நீங்கள் சின்ன பசங்களுக்குலாம் ஒத்தரம் கொடுக்கும்போது சீக்கிரமாகவே நமக்கு மார்பு சளியெலாம் போயிடுங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பனி காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்ற உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒரே வந்து சோம்பேறித்தனமாக ஒரே நமக்கு டல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் மேலே நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 லவங்கம் எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதில் 3 இது மாதிரி கற்பூரம் எடுத்துகிட்டு நம்ம இதை ஏற்றிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு நம்ம ரூமில் இருக்க எல்லா ரூம் பக்கமும் எல்லா வந்து இடத்துலையும் நம்ம இதை காட்டிட்டு வரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்குங்க. நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்கும். வீடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கலாம். வீட்டில் எந்த வித நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லாமல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.